சாதாரணமா எடை போட்டாதே 600 ஆனாலும் சரி, என்னுடைய நாடி நரம்புகள் கலந்து விட்டாலும் சரி, ஒரு கையில கோலம் ஒரு கையில வாழும் எடுத்துக்கொண்டு ஆடி கொண்டிருப்பேன். ஆட்டம் கோலு எடுப்பதும் வாழை எடுப்பதும் வீரமல்ல. என் ஆட்டத்தை பார்ப்பதற்கென்றே எனக்கென்று ஒரு கூட்டம் வரையில் என் ஆட்ட நான் கோல் எடுக்கிறேன் வால் எடுக்கிறேன் இவன் என்னத்தை எடுக்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஆட்டம் போயிட அது அண்ணதாண்டா குடும்பம் வச்சுக்கு வரும். ஒண்ணுக்கு 2 அந்த 2 ஒண்ணு சேர்ந்தா 3 அந்த 3ஓடு 1 ஒட்டுனா 4. வராது. ஆரோக்கியமா இருக்கணும். தேக்கி வைக்க கூடாதுடா. போன்விட்டா கொடுத்தா உள்ள போதே வனான்னு சொல்லி வெக்கத்தை பாடுறா பண்ணத பண்ணிட்டு சரோஜாதேவி சரோ என்னத்தான் நடக்குதுங்க? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க, என்ன வேலை பண்றீங்க?
வாடா பி எங்க வரா கேட்டியா? எங்க வரோம் என்னத்துக்கு அவனு கூப்பிடுறான்? நான் வரப்ப வாரி வரப்ப பாரி என்னை சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க சொல்லிட்டு செய்யக்கூடாது. அறிவு கட்டவன கது தத்து அவன்கிட்ட என்ன நோக்கு அறிவு இருக்கா? நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டுட்டேன். உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போதியம் போட்டுட்டேன். அறிவு இல்ல புத்தி இல்ல. ஏய் எதுல வந்து உதவாங்க. வா நீதான் நன்னா வாங்கி கிடக்குறியே. அம்மா நான் எவ்வளவு வயிற்று எச்சிலோடு நின்னுக்கிறேன். ஏண்டா நான் என்ன மர கட்டியா இல்ல உணர்ச்சி இல்லாதவனா? ஏன்னா டேய் பள்ளிக்கிழமை பட்டாணி தின்றான்னு நான் தான் சொல்லுவேன். அந்த பழமொழி எனக்கே வா. ஏண்டா குத்து கல்லாட்டம் நான் நின்று கிடக்குறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். இதெல்லாம் யாரால வந்தது? எல்லாம் உன்னால வந்தது. அவனால போயிடு. அம்மா அடிக்காதீங்க, முட்டை ஒன்றிடும். ஏண்டா அங்க வச்சுக்கிற முட்டைய? பாம்பு முட்டை அழவ வச்சுக்கிறேன். பாம்பு முட்டை அங்கேயே வச்சுக்கிறேன். முட்டை மேலேயே பாம்பு படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டா நீ அடிக்கணும். பாம்பு கழு எந்த முட்டை? பாம்பு கிளம்ப மாட்டேன். எந்த முட்டை? எந்த பாம்பு? எந்த பாம்பு? அனகொண்டா லபுக்கு லபுக்கு. வரமாட்டேன் வரமாட்டேன் அணுகுண்டா வரமாட்டேன். வாங்கடா அடிக்காதையாயோ. ஐயோ வாங்காத நீ யாண்டி யாருடா வாடி போடி? அவன் உனக்கு மட்டும் தானா பொண்டாட்டி? போன நாடகத்துல எனக்கு கொடுத்தா பொண்டாட்டி. போன நாடகத்துல நாடகமாடா இது? என் குடும்பம்டா பாவி, என் குடும்பம்டா. என் குடும்பத்துல கொல்லி வைக்காதடா. கொல்லில குத்து விளக்கு ஏத்து. இங்கதான் ஏத்தறியா எண்ணெய் ஊத்திய கம்யூனிட்டி போயிடு. என்ன விடுங்க, வயதான காலத்துல 3 பசங்க இருக்கிறாங்க. இது தேவையா இது? அது நான் கிட்ட கிட்ட ஓடியாது. நீ நான் எட்டி எட்டி பிடிக்கிற நியாயமா இது? நான் அஜர அஜோ அவனை விட நீ நல்லாவே அபிநயம் பண்ற. அதிகமா இருக்குதுடா. நீயே பொம்பளையா இருந்தா அட்டை மேல வச்சு பொடி கட்டி பொடி அது எங்கேயோ போய் நின்று விளையாட்டு பிள்ளடி 60 ஆசை வரும். 70 எய்ட்ஸ் வரும். வராதுப்பா வராது. எய்ட்ஸ் வராது. கட்டுப்படோடு இருந்தா எதுவுமே வராது. எதற்காக தளபதியாரை பார்க்க வேண்டுமா? அமைச்சர் வருகிறா. வந்து நின்னாம்பர் பொழிப்புக்கு அவுத்து விட்டு தலைச்சம் குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பு ஊட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் வணக்கம் வணக்கம் கோபாலு. மன்னர் கூப்பா. வாழ்க அமைச்சர் அவர்களே, வாழ்க வாழ்க வாழ்க. என்னுடைய இலக்கம் வலிதாகிவிட்டது. என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும். ஆமா
காரணம் என்னப்பா? தளபதியாரே, எதற்காக அழைத்தீர்கள் என்று கேள்வி யாடி குடும்ப பேரே கருதுறீங்க. என்னதான் பிள்ளைக்கு பிள்ளையா உன்னை வளர்த்துருந்தா கூட இவ்வளவு அமக்கலமாடா பண்ணுவேன். சந்தேகம் பண்ண குடும்பம் உருப்படாத தவறா நினைக்க வேண்டாம். அவன் விளையாட்டுக்கார பிள்ளை. தப்பா நினைச்சு சொன்னேன். அவன் இல்லன்னா விளையாட்டு அரண்மனையில போயிட்டு போவதே தெரியாது, போயிட்டு வடிவதும் தெரியாது. காலையில எழுந்த உடனே சூரியனை கையில கட்டிய தகுந்த மாதிரி சார்ந்து மேற்குள்ள சேர்க்கிறா, ராவல நிலம் கொண்டாந்து வைக்கிறா. பிள்ளையா ஏமா திடீர்னு மாறி போறேன் மனசு கேட்கும் போதுடா. மகளே பாரா, பலத்த காரணம் என்ன காரணம் தந்தையே? எனக்கு வலதாகி விட்டதப்பா. உண்மைதானப்பா. இந்த அரச உறுப்பை என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஆகினாலே நான் நிரந்தரமாக ஓய்வெடுக்க போகிறேன். இந்த மணிமகுடத்தை என்னுடைய மகன் மாறனுக்கு முடிசூட்ட வேண்டும். அப்பா, நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன வார்த்தை உரைத்து விட்டதப்பா. நானோ சின்னஞ்சிறியவன், ஏதோ மரியாதவன். நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பா, உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக எப்பொழுது தந்தை அடைபோட மாற்றி நீ சென்று மக்களோடு மக்களாக இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்து விட்டு தங்கிய பாடசாலையிலே பாடம் அவளை மறுபடியும் அழைத்து வருவது உன் கடமை. அவனுக்கு துணையாக நீங்கள் செல்ல வேண்டும். அவனுக்கு தெரியாத அத்தனை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மணிமுடி சபை